பிறப்பில் இம்மண்ணினில் மாந்தரின் மனங்களும் நிறைவுடன் மகிழ்கின்றது. மேகங்கள் முழங்கிட வானவர் கூட்டத்தின் வாழ்த்தொலி கேட்கிறது. இறை பிறப்பில் இம்மண்ணினில் மாந்தரின் மனங்களும் நிறைவுடன் மகிழ்கின்றது. குளிரினில் லலல குடிலினில் லலல குழந்தையின் அழுகுரல் அழைக்கிறது. அனைவரும் லலல தொழுவத்தில் லலல திருப்பலியாற்றிட விரைந்திடுவோம். குளிரினில் லலல குடிலினில் லலல குழந்தையின் அழுகுரல் அழைக்கிறது. அனைவரும் லலல திருவத்தில் லலல திருப்பலியாற்றிட விரைந்திடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர் பக்கம்லாம் இதை மூன்றாச பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பொங்கல் வைத்து குடிலில் அந்த 3 ராஜாக்கள் அதெல்லாம் சில பேர் அது இன்றைக்கி தான் வைப்பாங்க. சில பேர் இன்றைய விழா முடிந்த அப்புறம் குடிலை கலைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வெளிப்புற அடையாளங்கள் எத்தனையோ இருப்பினும் இன்று நாம் இந்த விழாவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்தினுடைய மீட்பராக வந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசுவினுடைய பிறப்பு என்பது மறைமுகமாக இருக்கிறது. ஞானிகளுடைய வருகைக்கு பிறகு அது உலகுக்கு அறிக்கையிடப்படுகிறது. இயேசுனுடைய பிறப்பிலே தீமை பயப்படுகிறது, நன்மை பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இயேசுவை காண வேண்டும் என்கிற ஏக்கம் ஒரு விண்மீனை அந்த ஞானிகளுக்கு அடையாளமாக கொடுத்து அது வழி நடத்துகிறது. நமக்குள்ளும் இயேசுவில் நாம் வாழ வேண்டும், இயேசுவை நாம் தேட வேண்டும் என்கிற ஏக்கம் வரும் பொழுது நமக்கு முன்பாக விண்மீனாக ஆண்டவருடைய ஒளி ஒளிரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அந்த ஒளியில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ நாம் ஆசைப்பட வேண்டும். அவரை தேடிய பயணத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக இந்த திருப்பலியிலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக.
மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1-6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும்
இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. தேவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகள் அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்ற குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்காட்சி பெருவிழாவினுடைய மகிழ்வின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திருக்காட்சி பெருவிழா வருகிற பொழுது இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினுடைய நிறைவும் நமக்கு வந்து விடுகிறது. இங்கே பிலிப்பைன்ஸில் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதியிலேயே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இந்த நாட்டில் வந்து அந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 9 நாள் நவநாள் நடைபெறும். நமக்கு எப்படி ஊரில் திருவிழா வைக்கிற போது நம்ம திருவிழாவுக்கு நவநாள் வைக்கிறோமோ, அதே போல் கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 9 நாட்கள் நவநாள் நடைபெறும். நம்ம ஊரில் அந்த பழக்கமே இல்லை. ஆனால் நான் சாமியாராருக்கு முன்னாடி அந்த பூச புத்தகம் இருக்கு இல்லையா, அப்பயே நான் பார்த்துருக்குறேன். குருவானவர் ஆன பிறகும் கூட அந்த திருப்பலி வைக்கிற பொழுது அந்த சபை மன்றாட்டு, காணிக்கை மன்றாட்டு, நற்கருணை மன்றாட்டு வாசிக்கிறேன் இல்லையா, அதுக்கு அந்த புத்தகத்தினுடைய முன்பகுதியில் அதெல்லாம் இருக்கும். அதில் எண்கிழமை 1, 2 அப்படின்னு வரும் பார்த்துக்கோங்க. அப்போலாம் எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன எண்கிழமை அப்படின்னு. நவநாள்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு படிக்கும் போது அந்த லிட்டர்ஜி பாடம் படிக்கும் போது சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு புரியலை. அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த 9 நாளும் நவநாளுகளுக்கு மக்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே இங்கே அந்த ஹாலிடேலாம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். 15ஆம் தேதி மாலையில் அது ஆன்டிசிபேட்டரி மேஷ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் 16, 17, 18, 19, 24ஆம் தேதி வரை அதிகாலை 3 மணி அல்லது 4 மணிக்கு முதல் திருப்பலி ஆரம்பிக்கும். இப்போ 3 மணிக்கு ஆரம்பித்தா 3 மணி, 3 மணி, 4:30 மணி, அப்புறம் 5:30 மணி அப்படின்னு பூசை வைப்பாங்க. ஒரு 3 பூசை அல்லது 2 பூசை காலையிலே வச்சுருவாங்க. டான் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விடியற் காலை திருப்பலி அது எல்லாமே. அப்புறம் ஆன்டிசிபேட்டரி மாஸ்ன்னு சொல்லிட்டு சூரியன் மறைந்ததற்கு அப்புறம் இங்கே மாஸ் வைப்பாங்க. சூரியன் மறைவதற்கு உதிப்பதற்கு முன்பாக வைக்கணும், அப்படி இல்லைன்னா சூரியன் மறைஞ்சதற்கு பின்பாக வைக்கணும். இந்த நவநாட்களில் மக்கள் நிறைய பெருவாரியாக பங்கெடுக்கிறதுனால
அரசாங்கமும் அவர்களுக்கு லீவெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அறிவித்து விடுவார்கள். அப்போ அந்த லீவெல்லாம் முடிஞ்சு எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா திங்கக்கிழமை ஆரம்பிக்க போகுது நாளைக்கு. அப்போ எங்களோட ஆல்ட்ரு பாய்ஸ்லாம் பார்க்கும்போது கேட்பேன், ஏண்டா இல்லை லீவ்லாம் முடிஞ்சா? ஸ்கூல் முடிஞ்சுப்பா, லீவ்லாம் முடிஞ்சு ஃபாதர், ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தினுடைய நிறைவானது இந்த திருக்காட்சி பெருவிழாவில் வருகிறது. நம்ம ஊர் பக்கம் வந்து 3 அரசர்கள் பெருவிழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. 3 அரசர்களுக்கு பொங்கல்லாம் வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்ப்போம். இன்றைக்கி தான் முறைப்படி குடிலெல்லாம் பிரித்து எடுப்பாங்க. இன்றைக்கி அந்த திருக்காட்சி பெருவிழா முடிந்த பிறகு தான் அந்த குடில்களை எல்லாம் பிரித்து ராஜாக்களை எல்லாம் கொண்டுட்டு போய் பத்திரமாக பழையபடி எல்லாத்தையும் நம்ம ரீஅசம்பிள் பண்ணக்கூடிய நாள் இந்த நாளாகத்தான் இருக்கும். சரி, இந்த திருக்காட்சி பெருவிழாவில் என்னுடைய மறையுரையை நான் 2 பகுதியாக பிரித்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதியில் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, அல்லது நம்முடைய ட்ரெடிஷன் நமக்கு என்ன சொல்லுது, பாரம்பரியம் நமக்கு இந்த விழாவை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த விழாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்படின்னா இந்த விழாவை பற்றி செய்தி, இந்த விழாவின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு 2 விதத்தில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 3 ராஜாக்கள், அவர்கள் 3 பேரையுமே ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பரவலாக நம்ம பகுதியில் பேசக்கூடியது 3 ராஜாக்கள் அல்லது 3 ஞானிகள் அப்படின்னு கூட நம்ம வைத்து கொள்ளலாம். யாரு? பல்தசார், கஸ்பார், மெல்கியோர். அந்த 3 பேரும் தான் அந்த 3 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவர்களை பற்றிய வரலாற்று பூர்வமான செய்தியை காட்டிலும் பாரம்பரியத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மெல்கியூர் இருக்கார் பார்த்தீங்களா? நீங்கள் ஸ்டாச்சுவில் யார் மெல்கியூ, அந்த 3 ராஜாக்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாமல் இருப்பீங்க. இன்னைக்கு போய் பாருங்க. மெல்கியூர் அப்படின்றது ஒரு வயதான தோற்றமுடையவராக இருப்பார், ஒரு ஓல்டு மேனாக இருப்பார், வெள்ளை கலர் தாடி வச்சவராக இருப்பார். அவர் தான் யார்? மெல்கியூர், மூத்தவராக இருக்கிறார். 2வது கஸ்பார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கொஞ்சம் இளமை தோற்றமுடையவராகவும் தாடி இல்லாமலும் இருப்பார். அவர் தான் யாரு? கஸ்பார். இது வந்து நான் சொல்றது வழக்கமாக இப்படித்தான் அந்த சிறுவங்கள் இருக்கும். 3வது பல்தசார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா கருப்பாக இருப்பார், அதே நேரத்தில் நீண்ட தாடி உடையவராக, கருந்தாடி கொண்டவராக இருப்பார். அப்போ இன்றையிலிருந்து நீங்கள் அந்த சிறுவத்தை பார்க்குற போது 3 ஞானிகளையும் தனித்தனியாக அடையாளப்படுத்தி பார்ப்பதற்கு இந்த காரியங்களை வச்சுக்கோங்க. மெல்கியூரா அவர் வயசானவராக இருப்பார், தாடி வச்சிருப்பார். கஸ்பாரா அவர் இளமை தோற்றமுடையவராக இருப்பார். அதுக்கப்புறம் பல்தசார் அவர் கொஞ்சம் கருமை நிறம் கொண்டவராகவும் தாடி உடையவராகவும் இருப்பார். அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? மனதில் வைத்துக்கொள்ளணும். சரி, இந்த 3 பேரையும் குறித்த பலவிதமான செய்திகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாருமே கீழ்த்திசை பகுதிகளிலிருந்து வந்ததாக, பெர்ஷியா அந்த பகுதிகளிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 3 பேருக்குமே ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. எப்படின்னா சால்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுபவர்களுக்கு தெய்வமாக யார் இருப்பாங்க அப்படின்னா நட்சத்திரம் தான் தெய்வம். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், குறிப்பாக நட்சத்திரத்தை அவர்கள் கடவுளாக வழிபடுவார்கள். த சோர்ஸ் ஆஃப் காட் அவர்களுக்கு எதுனா அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய மூவிங்கை வச்சு எத்தனை நட்சத்திரங்கள் வானத்தில் தென்படுகிறதோ அதை வச்சு நிறைய காரியங்களை கணிக்கக்கூடியதாக, அதன் வழியாக மக்களுக்கு இறை செய்தியை சொல்லக்கூடியதாக அந்த சால்டியன் அப்படின்ற அந்த ஒரு வழிபாட்டு முறை இருந்துச்சு. இந்த 3 பேருமே வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்தாலும் அந்த இயற்கை வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த 3 பேருமே அந்த நட்சத்திரத்தினுடைய நகர்வை வைத்து காலத்தை கணிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில தான் அவர்கள் அந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மை சற்று வித்தியாசப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். இதெல்லாம் பாரம்பரியத்தில் வந்த செய்தி. எப்படின்னா, ஒரு நட்சத்திரம் அது குழந்தை முகம் கொண்டதாக இருக்கிறது, அதற்கு மேலாக ஒரு சிலுவை இருப்பதை அவர்கள் காணுகிறார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்த்த பிறகுதான் தனக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரமாக அது வருகிறது. இப்போ 3 பேருமே வெவ்வேறு திசைகளில் இருந்து அந்த நட்சத்திரத்தை நோக்கி வருகிறார்கள். இறுதியாக ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க. அந்த இடம் தான் எல்லாருக்கும் தெரிந்தது போல ஏரோதுடைய அரண்மனை அருகாமையில் வந்து நிற்கிறது. அப்போ இவ்வளவு தூரம் வந்த பிறகு ராஜாவை போய் நம்ம பார்த்துடலாம், நாம வந்திருக்கிறத யார? ராஜாவை தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஒருவேளை இவர் இந்த மாளிகையில் பிறந்திருக்கலாம், இந்த ராஜாவுடைய மாளிகையில. அப்போ குழந்தையை போய் நம்ம பிரின்ஸை பார்த்துடலாம் அப்படின்ற போல தான் வந்து ஏரோதிடம் எப்படி கேட்குறாங்க? வெள்ளந்தியா தான் கேட்குறாங்க. யூதரின் அரசராக பிறந்திருக்கிற அவர் எங்கே அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் ஏரோதுக்கே பெரிய கலக்கம் வந்து தலையில விழுகுது. என்னது, நம்ம நாட்டில் நான் உயிரோடு இருக்கும் போத ராஜாவுக்கு தெரியாம இன்னொரு ராஜாவா அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள வருது. இதை அப்படியே நிப்பாட்டுங்க.
இந்த இடத்துல 2 கேள்வி. ஏன் ஏரோது இயேசுவுடைய பிறப்பு செய்தி, அதாவது மெசியாவுடைய பிறப்பு செய்தியை யூதரின் அரசராக ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே ஏரோது இவ்வளவு மூர்க்கமான முடிவெடுக்க காரணம் என்ன? குழந்தைகளை புறம் கொன்றொழிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு வஞ்சகமாக கயமைத்தனமாக அவர்களிடம் சொல்லி நீங்கள் போய் பார்த்து விட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை கொல்வதற்கு துடிப்பதற்கான நோக்கம் என்ன? அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா ஏரோது ஒரு சில நல்ல காரியங்களும் அந்த மக்களுக்கு செய்திருக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இயேசு என்கிற அந்த குழந்தையின் பொருட்டு பல ஆயிரக்கணக்கான பச்சிலம் குழந்தைகளை, மாசில்லா குழந்தைகளை கொல்லக்கூடிய கொடூரனாக ஏரோது வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, ஏரோது என்பவன் ஒரு வெளிநாட்டினன் என்ன, பக்கத்து தேசத்தை சார்ந்த, பக்கத்து ஊரை சார்ந்தவன். அவன் ஒரு புறவினத்தான், அவன் யூதன் அல்ல. அப்படின்னா அவர் ஒரு ஃபாரினரா இருக்கிறாரு. அவர் இந்த நாட்டில் ராஜாவாக இருக்கிறதுனால யூதர்களுக்கென்று ஒரு அரசன் யூதத்திலிருந்து பிறந்து விட்டான் என்று சொன்னால் தன் இனத்து அரசனைத்தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள். தன் இனத்து ராஜா சொல்வதை கேட்டார்கள் என்றால் என்னுடைய பிழைப்பு வீணாய் போய்விடும் அப்படின்றதுனால ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் வரும் இல்லையா, ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உணர்ந்துதான் அந்த குழந்தையை சிசுவிலேயே கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் என்பது ஒரு பகுதி. உங்களுக்கு நான் சொல்லுவது சரியாக விளங்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு போட்டியா பிறந்துட்டான் அப்படின்றத விட தான் இந்த யூத இனத்தை சாராதவன். அப்போ ஒரு யூத இனத்திலிருந்து ஒருத்தர் அரசர் வராருன்னா அவருக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கும், தான் தூக்கி எறியப்பட்டு விடுவேன் இந்த மக்களால் என்று பயத்துல அவர் குழந்தையை கொல்ல துடித்தார் அப்படின்றது 1. 2வது, அந்த நாட்கள்ல ரோமையர்கள் தான் அந்த சுத்துவட்டார எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சீசரை தவிர வேறொரு அரசர் அந்த நாட்களில் இல்லை. அப்போ சீசர் அரசராக இருக்கிற பொழுது என்னுடைய பகுதியில் இன்னொருவன் அரசனாக இருக்கிறான் என்று சொன்னால் சீசருடைய நேரடி கட்டுப்பாட்டில் பொறுப்பாளராக அமைக்கப்பட்டிருக்கிற நான் ஆளுநன், இவர் ராஜா இல்ல, ஆளுநன். அப்ப இந்த பகுதிக்கே ஒரே ஒரு ராஜா, அது சீசராகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிலையில ஒரு ஆளுநனாய், ரோமையினுடைய நேரடி தொடர்பிலிருந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநனாய் குழந்தைகளை கொண்டு ராஜாவை கொள்ள நினைத்தான் அப்படின்ற 2 விதமான கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, ஓகே. நட்சத்திரம் அங்கிருந்து வந்த நட்சத்திரம் எதற்காக ஏரோதுடைய வீட்டில் போய் நின்றது? அது நேரடியாக எங்க போயிருந்திருக்கலாம், குழந்தை இருந்த இடத்துக்கே கொண்டு போய் விட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் இங்க ஒரு பதில் இருக்குது. என்னன்னா, நட்சத்திரம் கொண்டு வந்தது அவர்களுக்கான அந்த செய்தி கொடுக்கப்பட்டு விட்டது. உலகத்தினுடைய மீட்பராக யூதர்களின் ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னது வானத்து நட்சத்திரம் சொன்னதும் இவர்கள் யாரு, வானத்து நட்சத்திரம் சொன்னதும் இவர்கள் தேடி கண்டுபிடிப்பதும் சரியாக பொருந்த வேண்டும். முழுக்க கடவுளுடைய செயல்பாடோடு இல்லாமல் மனிதனுடைய தன் தேடுதலும் இருக்க வேண்டும், சுய தேடுதல் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய வழிகாட்டுதல், மனிதனுடைய ஈடுபாடும் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நட்சத்திரம் அந்த இடத்தில் மறைந்தது என்று சொல்லுவார்கள். அதையும் கடந்து இன்னொரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி இருக்கிறது? 2 செய்தி. புறவினத்தார்களுக்கு, ஜென்டைல்ஸ், அவர்களுக்கு சயின்ஸ் மட்டும்தான் அடையாளங்கள் கொடுக்கப்படும். ஆனால் ப்ராஃபஸி யாருக்கு கொடுக்கப்படும்னா யூதர்களுக்கு தான் கொடுக்கப்படும். இந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த 3 ராஜாக்களுமே ஜென்டைல்ஸ், அவர்கள் யூத இனத்தை சாராதவர்கள் அப்படின்ற முறையில் அவர்களுக்கு சயின்ஸ் தான் கொடுக்கப்படும், அடையாளங்கள் தான் கொடுக்கப்படும். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது யூதர்களுடைய இடத்திற்குள் வருகிற பொழுது தன்னுடைய எல்லையை குறித்து கொண்டு ப்ராஃபஸி, அவர்களுக்கு இறை வாக்கு கொடுக்கப்படக்கூடிய சமூகத்தில் வருகிற பொழுது அங்கு மறைந்து விட்டது அப்படின்ற செய்தியையும் இந்த இடத்துல சொல்வதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான இறை மக்களே, இன்னும் கூட உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும்னா, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் எல்லாம் அந்த யூத சமூகத்தை சார்ந்தவர்கள். அதனால தான் அவருடைய இறை வாக்கு கொடுக்கப்படுகிறது. யாருடைய வாக்கு? கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், போங்க, உங்களுக்காக பிறந்திருக்க அரசரை போய் நீங்கள் மாட்டுத்திட்டத்தில் பார்ப்பீங்க, அங்கு தீவன தொட்டியில் கிடக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஜென்டைல்ஸுக்கு சொல்லப்படவில்லை. ஏன்னா இவர்கள் புறவினத்தார்கள், இவர்களுக்கு சைன் மாத்திரம் தான் கொடுக்கப்படும், இறை வாக்கு கொடுக்கப்படாது அப்படின்ற பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் இருக்கிறது. சரி, இப்போ எளிமையா உங்களுக்கு அந்த 3 ராஜாக்கள் யாரு அப்படின்றத நான் சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த நட்சத்திரத்தினுடைய தோற்றம் மறைவினுடைய வித்தியாசம் எதனாலேன்னு சொல்லியிருக்கோம். ஏன், எதற்காக ஏரோது குழந்தையை கொல்ல தேடினான், துடித்தான் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் கூட பாரம்பரியம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த 3 பேருமே ஜனவரி மாதத்துல தான் மரித்திருக்கிறார்கள். அது எந்தெந்த நாட்கள் முதற்கொண்டு குறித்து பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கியூர் ஜனவரி 1ஆம் தேதி தன்னுடைய 116வது வயதில் இறந்ததாகவும், பல்தசார் ஜனவரி 6ஆம் தேதி
தன்னுடைய 112வது வயதில் இருந்ததாகவும், கஸ்பார் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தன்னுடைய 109வது வயதில் இறந்ததாகவும் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. அதையும் கடந்து அவர்கள் இறந்து புதைக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய அந்த திருப்பண்டங்கள் இருக்குது இல்லையா, புனிதர்களாக மாறிய பிறகு அந்த திருப்பண்டங்கள் பெர்ஷியாவிலிருந்து கான்ஸ்டன்டைனுக்கு அனுப்பப்பட்டு மீண்டுமாக 1903ஆவது ஆண்டு கொலோன்ல இருந்து ஒரு சிறு பகுதியை கொண்டு வந்து இன்னைக்கும் மிலான்லையும் கொலோன் பேராலயத்திலையும் இவர்களுக்கான திருப்பண்டங்கள் இருப்பதாக பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் திருக்காட்சி பெருவிழாவினுடைய வரலாற்று பாரம்பரிய பின்னணி. சரி, இந்த பாரம்பரியமும் இந்த வரலாறும் ஒவ்வொரு ஆண்டும் திருக்காட்சி பெருவிழாவின் போது நினைவு கூறப்படுகிறது. எங்களுக்கான மறையுறையின் மைய செய்தி, வாழ்க்கைக்கான செய்தி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு சிறு நிகழ்வோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தாமஸ் மோர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், அவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் வேற்று மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர். பின்னாடி அவர் குருவாவே மாறிட்டார், மங்கா மாறிட்டார். மடாதிபதியத்தில் போய் ஒரு மங்கா மாறிட்டார். அந்த தாமஸ் மோர்டன் ஒரு முறை ஒரு இந்து சன்னியாசியை சந்திக்கிறார். அப்போ இந்து சன்னியாசியை சந்திக்கிற பொழுது அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ அவர் கேட்குறார், கிறிஸ்டியானிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த இந்து சன்னியாசியை பார்த்து தாமஸ் மோர்டன் கேட்டார். அப்போ சொன்னார், கிறிஸ்டியானிட்டியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத விட கிறிஸ்டியானிட்டியை பற்றி, கத்தோலிக்க திருச்சபையை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அந்த 2 புத்தகங்களை நான் வாசித்தேன்னு சொல்லிட்டு 2 புத்தகத்து பேரை சொன்னாராம். ஒன்று த கன்ஃபெஷன் ஆஃப் சென்ட் அகஸ்டின், 2வது புத்தகம் பேர் தி இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பை தாமஸ் கெம்பீஸ். இந்த 2 புத்தகத்தை நான் வாசித்த பிறகுதான் கத்தோலிக்க திருச்சபை என்றால் என்ன, கிறிஸ்து யார் என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த புத்தகத்தை நீங்களும் வாசிங்கள் அப்படின்னு சொல்லி தாமஸ் மோர்டன்ட்ட அவர் அந்த புத்தகத்தை கொடுத்ததாக அந்த வரலாறு கடந்து செல்கிறது. பிரியமான இறை மக்களே, ஏன் இந்த இடத்துல இந்த ஒரு சிறு கதையை நான் உங்களோடு நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு இந்து சன்னியாசி அவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அந்த 2 புத்தகங்களையும், த கிளாசிக்கல் புக் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், த கன்ஃபெஷன் அண்ட் த இமிட்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த 2 புத்தகங்களையும் படித்தார்கள். அது நமக்கு சொந்தமான புத்தகம், கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான புத்தகம். நாம் அந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறோமா என்ற கேள்வி இந்த இடத்தில் எழும்புகிறது. அதே போலத்தான் நமக்கு சொந்தமான பல காரியங்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிற பொழுது மற்றவர்கள் நமக்கு அதை எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறார்களோ அதே போலதான் யூதத்தின் அரசராக பிறந்திருக்கிற அந்த யூத மதத்திலே, அந்த வம்சத்திலே வந்திருக்கிற இயேசுவை அந்த யூதர்கள் கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் புறவினத்தாராய் இருந்து வந்திருக்கிற அந்த 3 பேரும், 3 ராஜாக்களும், கஸ்பாரும், மெல்கியூரும், பல்தசாரும் அந்த குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார்கள். பிரியமான இறை பிள்ளைகளே, இந்த காட்சி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. யூதராக யூதர்களுக்கு மத்தியிலே யூதருக்காக பிறந்த இயேசுவை எப்படி அந்த யூதர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார்களோ அதுபோல இன்றைக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்தவத்தின் மையமாக இருக்கிற கிறிஸ்துவை நமக்கு முழுமையாய் வெளிப்படுத்துகிற ஒரு சில காரியங்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்பது இந்த திருக்காட்சி பெருவிழாவின் செய்தியாக நான் பார்க்கிறேன். விவிலியத்தை நான் பல நேரங்களில் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். விவிலியங்களை ஒரு அலங்கார பொருளாக வைத்திருக்கிறோம், அல்லது விவிலியம் என்பது ஒரு கத்தோலிக்க வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இருத்தலுக்காக நாம் விவிலியத்தை வைத்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம இந்த நாளில் யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு புறவினத்தார் யாராவது வர வேண்டி இருக்கிறது இல்லையா? அதே போல அருள் அடையாளங்களை நாம் இன்னும் முழுமையாக பெரிதாக அதனுடைய மகத்துவத்தை புரியாமல் இருக்கிறோம். அதையும் கடந்திருக்கிற திருச்சபையினுடைய செயல்பாடுகளை, வழிபாட்டு காரியங்களை, வழிபாட்டு கூறுகளில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், திருக்காட்சி பெருவிழாவில் ஈடுபாடோடு முக்கியத்துவத்தை காட்டுங்கள் என்று. சில நேரங்களில் யூடியூப்ல சாட்சியங்கள் சொல்வதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நான் இடையில ரொம்ப சமீபமாக நடிகை மோகினி, முன்னாள் நடிகை, இப்போ அந்த அம்மா முழுமையாக கத்தோலிக்க திருச்சபையை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய டெஸ்டிமோனிலாம் கேட்கும் போது தான் நமக்கே தெரிய வரும். பார்த்துக்கோங்க, விவிலியம் எவ்வளவு தூரம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஏன்னா நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவனாகவே பிறந்துட்டதுனால
நமக்கு வந்து நம்முடைய மதத்தில் இருக்கிற ஒரு சில முக்கிய கூறுகள் நமக்கு தெரிய மாட்டேனுது. ஆனால் மாற்று மதத்தில் இருந்து விட்டு அந்த மதத்தில் கடவுளை குறித்த அவருடைய பார்வை, அந்த மதம் மனிதத்தை குறித்து அவர்கள் கொடுத்த பார்வை, அந்த மதம் வழிபாட்டு கூறுகளில் காண்பித்த வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு கத்தோலிக்க திருச்சபைக்குள் வருகிற பொழுது நம்முடைய அருளடையாளங்கள் எல்லோருக்கும் பொதுவானது. நம்ம அருளடையாளங்களில் நம்ம யாருக்குமே எந்த பாரபட்சமும் காட்டுவதில்லை. நம்முடைய விவிலியம் எல்லோருக்கும் பொதுவானது. அது வாழ்க்கைக்கான உலகத்தினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய உலக மறையாக இருக்கிறது என்பதை அடுத்தவர்கள் சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு புரிய வருகிறது. அதுல ஒரு காரியம், நம்ம வந்து நமக்கே இருக்கிறதுனால நம்ம அதை பெரிதாக நினைத்து கொள்வதில்லை. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு விவிலியம் அவர்களுக்கு கருவியாக இருந்தது. ஆனால் நம் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அது நம்மோடு தான் இருக்கிறது என்கிற நிலையில் நமக்கு மகத்துவம் தெரியாமல் இருப்பதாக நான் உணர்கிறேன். பல நேரங்களில் தாய் தப்பங்க கூட இருக்கும் போதே நமக்கு அவருடைய முக்கியத்துவம் நமக்கு பெரிதாக தெரியாது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முக்கியத்துவம் தெரியும், பார்த்துக்கோங்க. அதே போல தான் இந்த விவிலியங்கள், அருளடையாளங்கள், திருச்சபையினுடைய காரியங்கள் இவையெல்லாம் நம்ம கூட இருக்கும் போதே நம்ம அதை வந்து பெரிதாக கண்டுகொள்வதில்லை. ஆனால் ஒரு நாள் வரும், அது நம்முடைய இயலாத நாட்களாக கூட இருக்கலாம், படுத்த படுக்கையாக கூட இருக்கலாம், அது உடல் சோர்வாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்த வெறுங்கையாய் நிற்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் நம்ம அதனுடைய மகிமையை கண்டுகொள்வோம் என்று சொன்னால் அது நல்ல ஒரு கத்தோலிக்கத்திற்கு அல்லது ஒரு நல்ல ஆரோக்கியமான கத்தோலிக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காது. இன்றைக்கு இந்த திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிற நாம ஒரு வரலாற்று செய்தியை தெரிந்து கொண்டோம் அல்லவா? அதே போல இந்த வரலாற்றில் கடந்து செல்கிற இந்த திருக்காட்சி பெருவிழா இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற அழைப்பு, உங்களிடம் இருக்கிற திருச்சபையின் பொக்கிஷங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த யூதர்களைப் போல இயேசுவை அவர்கள் எப்படி உதாசீனப்படுத்தினார்களோ, எப்படி தனக்காக வந்தவரை தனக்கானவர் என்று அவர்கள் அடையாளப்படுத்தாமல் அங்கீகரிக்காமல் போய்விட்டார்களோ, அதுபோல நாம் இருந்து வரக்கூடாது. அந்த திருக்காட்சி பெருவிழாவில் அந்த ஆண்டவரை தேடி வந்த பிள்ளைகளைப் போல ஒரு விதத்தில் நாம் எல்லோருமே யூதர்களை பொறுத்தவரை ஜென்டைல்ஸ் தான். நம்ம இந்த பக்கம் நிற்போம். இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நாம் பார்க்கக்கூடிய அந்த 3 ஞானிகளைப் போல, அவர்கள் ஞானிகள், அவர்கள் அரசர்கள், அவர்கள் யாரையும் தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனால் எந்த ஒரு அரசனும் அடுத்த அரசனை போய் பார்க்க மாட்டான். அந்த அரசன் தான் தேவை என்றால் வந்து பார்ப்பான். ஆனால் இவர்கள் தங்களுடைய அரசத்துவத்தை எல்லாம் சற்று தள்ளி வைத்து விட்டு ஞானிகளாக இருக்கிறவர்கள் தன்னிடம்தான் அடுத்தவர்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் அப்படியல்ல. இவர்கள் இயேசுவை தேடி சென்று அந்த ராசாவை பார்ப்பதற்கு அந்த 3 தங்கம் வெள்ளை போலம் அந்த தூபத்தோடு சென்று அவர்கள் ஆராதித்ததை போல நாமும் ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ள திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து விதமான சாதனங்களையும் பயன்படுத்தி உண்மையான உயிருள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நம்பிக்கையின் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஆழமான அருமையான அழைப்பை இந்த திருக்காட்சி பெருவிழா எனக்கு தருவதாக உணர்கிறேன். அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமேன். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரி
திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என்ன தருவேன் நான் உனக்கு இயேசு பாலகா? என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா? என்ன தருவேன் நான் உனக்கு இயேசு பாலகா? என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா? மாடடை குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனோருவாய் மண்ணில் வந்தாய் மகிழ்வை தந்தாய் உள்ள மகிழ உறவு பெருக என்னை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அரைக்கிறாஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உழைச்சலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எமன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் அரை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இருள் நின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழச் செய்வாராக. ஆமென். ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வில்லின்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். ஜில்லென்று வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். கண்மின்னும் தாரகை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவென புனிதர் பிறந்தார். ஆயர்களோ அவனில் ஞானியர்கள் அருகினில் கந்தலிலே வைரமென இயேசு பிறந்தார். ஆஹாசில் என்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். நெஞ்சங்கள் தேசங்களில் வாசம் கமழுதே, பல சொந்தங்கள் நட்புடனே இல்ல மகிழுதே. நெஞ்சங்கள் தேசங்களில் வாசம் கமழுதே, பல சொந்தங்கள் நட்புடனே இல்ல மகிழுதே. வீட்டுக்குள்ளே குடும்பத்துடன் விண்மீன்கள் மினுமினு
முழுக்க கிறிஸ்மஸ் மரம் ஒன்று ஜொலி ஜொலிக்குதே. பிள்ளைகளோ மகிழ்ந்திருக்க, பெற்றவர்கள் நெகிழ்ந்திருக்க, சந்தோஷம் சதிராட ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆனந்தம் பண்பாட மேரி கிறிஸ்மஸ். கண்மின்னும் தாரகை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவென புனித பிறந்தார். ஆயர்களோ ஆவலில், ஞானியர்கள் அருகினில், கந்தலிலே வைரமென இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.